வணக்கம் ஆன்மீக அன்பர்களே. சென்னை உள்நாட்டு முனையத்திலிருந்து விமான நிலையத்திலிருந்து பேசுகிறேன். இங்கிருந்து விமானம் மூலமாக நைமிசாரண்யம் புனித பயணம் தொடங்குகிறது. நைமிசாரண்யம் சென்ற பிறகு அங்குள்ள கோயிலை பற்றி, அங்குள்ள சிறப்புகளை பற்றி உங்களுக்கு எடுத்து கொடுக்க தயாராக இருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். இதோ லக்னோ விமான நிலையத்திலிருந்து ஏசி வேன் மூலமாக நைமிசாரண்யம் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறோம். நைமிசாரண்யம் என்பது 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றாகும். திருமங்கை ஆழ்வாரால் பாடல் பெற்ற இந்த தலம் இந்தியாவின் வட மாநிலங்களில் ஒன்றான உத்தரப்பிரதேசம் மாநிலத்தின் தலைநகரம் லக்னோவிலிருந்து ஏறத்தாழ 100 கிலோமீட்டர் தொலைவில் சீதாபூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணுவின் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக நைமிசாரண்யமும் போற்றப்படுகிறது. இங்குள்ள பெரிய ஆலமரம் 5000 ஆண்டுகள் பழமையானது என்று கூறப்படுகிறது. ஒரு காலத்திலே முனிவர்களும் யோகிகளும் வடநாட்டில் உள்ள நைமிசாரண்யம் என்ற இடத்திலே தவம் செய்ததாக புராண நூல்கள் தெரிவிக்கின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நைமிசாரண்யம் 16 கிலோமீட்டர் தூரம் அடர்ந்து விரிந்து கிடக்கும் காட்டுப்பகுதியாகும். இங்கு வன வடிவில், காட்டின் வடிவில் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிவதாக ஐதீகம். நைமிசாரண்யத்தில் இருந்துதான் சூதமுனிவர் மகாபாரதம் உள்ளிட்ட பல்வேறு புராணங்களை சௌகனர் தலைமையிலான முனிவர்களுக்கு எடுத்துரைத்தார் என்று புராண நூல்கள் கூறுகின்றன. சக்கர தீர்த்தத்துக்கு வந்துவிட்டோம். இதன் வரலாறு என்ன தெரியுமா? ஒரு காலத்திலே தவ வலிமை மிக்க முனிவர்கள் சவுகனர் தலைமையிலே ஒன்று கூடி 12 ஆண்டுகள் செய்யக்கூடிய சத்திர வேள்வியை நடத்த விரும்பினார்கள். வேள்வி நடத்த சிறந்த இடத்தை தேர்வு செய்து தரும்படி பிரம்மனிடம் வேண்டினர். பிரம்மா ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து அதை ஒரு வளையமாக்கி கீழே உருட்டினார். அந்த தர்ப்பை வளையம் எங்கு விழுகிறதோ அதுவே தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் என்று அவர் தெரிவித்தார். பிரம்மதேவன் உருட்டிவிட்ட தர்ப்பை வளையம் கோமதி ஆற்றங்கரையிலே வந்து விழுந்தது. அந்த இடமே நைமிசாரண்யம் ஆகும். அந்த நைமிசாரண்யத்தில் உள்ள சக்கர தீர்த்தம் தான் இது. மிகவும் புனிதமான தீர்த்தம் என்று கூறப்படுகிறது. பல பேர் இங்கு குளிக்கிறார்கள். குளிக்க முடியாதவர்கள் அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையிலே தெளித்துக் கொள்கிறார்கள். நைமிசாரண்யம் சக்கர தீர்த்தம் என்பது அவ்வளவு புனிதம் என்று கூறப்படுகிறது. இங்குதான் வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. இங்கு பல்வேறு விதமான சிலாமூர்த்தங்கள் உள்ள சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. ராதாகிருஷ்ணர் சிலையும் மிக அருமையாக அமைந்திருக்கிறது. இதோ வருகிறது பாருங்கள், ஒரு அருமையான சன்னதி. யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறதா? வியாச பகவான் சொல்ல சொல்ல பிள்ளையாரப்பன் மகாபாரதத்தை எழுதிய இடம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. பிள்ளையாரப்பனுக்கு அழகாக ஒரு சிலை இருக்கிறது. அருகிலேயே வியாச மகரிஷி அமர்ந்திருக்கிறார். இருவரும் சேர்ந்து இருக்கக்கூடிய இப்படி ஒரு சன்னதியை எங்காவது பார்த்திருக்கிறோமா? நைமிசாரண்யம் திருத்தலத்தில் வியாச முனிவருக்கும் கோமுகி நதிக்கு போகும் வழியிலே வியாசகட்டி என்ற இடத்திலே ஒரு ஆலயம் உள்ளது. வியாச முனிவரும் சுகர் முனிவரும் இங்கிருந்து கொண்டுதான் பாரதம், பாகவதம், புராணங்கள் போன்றவற்றை இயற்றினார்கள் என்பார்கள். இதோ பாருங்கள், வியாச பகவானுக்கும் பிள்ளையாரப்பனுக்கும் தனியாக அருமையாக ஒரு சன்னதியே அமைந்திருக்கிறது. வியாச பகவான் சொல்ல சொல்ல விநாயக பெருமான் தான் மகாபாரதத்தை எழுதினார் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு பெருமாள் கோவிலில் பிள்ளையாரப்பனுக்கு தனி சன்னதி அமைந்திருப்பது எங்கேயுமே பார்க்க முடியாது. இது சுகபிரம மகர்ஷியுடைய சன்னதி. சுகர்தான் பாகவதத்தை இங்கு இயற்றினார் என்று சொல்லுவார்கள். ராதாகிருஷ்ணன் சன்னதியும் அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே மிக அற்புதமாக அருமையாக அமைத்திருக்கிறார்கள். இங்கு ஒரு ஆரத்தி நடைபெறுகிறது. மிக அருமையாக இருக்கிறது. அனைத்து சன்னதிகளுக்கும் இரவு நேரத்திலே ஆரத்தி காட்டுகிறார்கள். அது அவ்வளவு நன்றாக இருக்கிறது. இங்கு தத்தாத்திரேயர் சுவாமிகளுக்கு
தனி சன்னதி அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. சிவன், பிரம்மா, விஷ்ணு மூவருடைய அம்சமாக பிறந்தவர்தான் தத்தாத்திரேயர். அவருக்கும் ஒரு அருமையான சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. சூத பௌராணிகர் இவர்தான் முனிவர்களுக்கெல்லாம் மகாபாரதத்தை இந்த நைமிசாரண்யத்திலே வைத்து உபதேசம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கும் ஒரு தனியாக சன்னதி அமைத்திருக்கிறார்கள். அவரை வணங்கிக் கொள்வோம். இதோ பாருங்கள், மகாபாரதம் இந்தி பதிப்பு. அதற்கு தனியாக ஒரு சன்னதி அமைத்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்று தெரிகிறதா? இந்த மகாபாரதம் எழுதப்பட்ட இடமே இந்த நைமிசாரண்யம்தான் என்று சொல்வதால் மகாபாரதத்துக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அந்த இதிகாசத்துக்காக ஒரு தனி சன்னதி அமைத்திருக்கிறார்கள். வணங்கிக் கொள்வோம். வியாச பகவான் யாகம் செய்த குண்டம் இன்றும் இங்குதான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதே நைமிசாரண்யத்தில் மற்றொரு புறத்தில் உள்ள குண்டின் மீது அமைந்துள்ள அனுமன் கட்டி என்று அழைக்கப்படும் ஆஞ்சநேயருக்கு ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயத்திலே ராமலட்சுமணர்களை தமது தோளில் தாங்கி எழுந்தருளியுள்ள அனுமார் சிலை ஒன்றும் இங்கு இருக்கிறது. மூலவரை தரிசித்தோம். மிக அருமையாக இருக்கிறது. அதை படம் எடுக்க அனுமதி இல்லை. அந்த ஃபோட்டோவை உங்களுக்காக வாங்கி படம் எடுத்து போட்டிருக்கிறேன், பாருங்கள். இதோ வியாச பகவானுடைய சன்னதியும் இங்கு அமைந்திருக்கிறது. மகாபாரதம் எழுதியவர் அல்லவா, அதனால் எல்லா கோயில்களிலும் அவருக்கு தனியாக ஒரு சன்னதி அமைத்திருக்கிறார்கள். இதோ ஆஞ்சநேய பெருமான் மூலவராக இருக்கக்கூடிய அந்த உருவப்படத்தை நான் உங்களுக்காக இங்கே போஸ்ட் செய்திருக்கிறேன். மூலவரை எடுக்க அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆஞ்சநேய பெருமானுடைய அந்த படத்தை உங்களுக்காக இங்கே போட்டிருக்கிறேன். வணங்கிக் கொள்ளுங்கள். திருமங்கை ஆழ்வாரால் 10 பாசுரங்களால் இந்த நைமிசாரண்யம் திருத்தலம் பாடல் பெற்றுள்ளது. சக்கரத்தாழ்வாருக்கும் தனியாக ஒரு அருமையான சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் செல்லப்போவது அகோபில மடம், நவ நரசிம்மர் தரிசனம். நைமிசாரண்யத்தில் உள்ள புனிதமான
கோமதி நதி இதுதான். இங்கு பக்தர்கள் வந்திருந்து இந்த கோமதி நதியிலே ஸ்நானம் செய்வதை, குளிப்பதை மிக புனிதமாக கருதுகிறார்கள். இந்த கோமதி நதிக்கரையிலே தங்களுடைய பித்திருக்களுக்கு, முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுப்பதும் வழக்கத்தில் உள்ளது. ஒரு காலத்திலே சவுகணர் தலைமையில் வலிமை மிக்க முனிவர்கள் ஒன்று கூடி 12 ஆண்டுகள் நடத்தக்கூடிய சக்கர வேள்வியை நடத்த விரும்பினார்கள். வேள்வி நடத்துவதற்கான சிறந்த இடத்தை தேர்வு செய்து தரும்படி பிரம்மாவிடம் வேண்டினர். பிரம்மா ஒரு தர்ப்பை புல்லை எடுத்து ஒரு வளையமாக்கி அதை கீழே உருட்டினார். அந்த தர்ப்பை வளையம் எங்கு விடுகிறதோ அதுவே தவம் செய்வதற்கு ஏற்ற இடம் என்று தெரிவித்தார். பிரம்மதேவன் உருட்டிவிட்ட தர்ப்பை வளையம் இந்த கோமதி ஆற்றங்கரையிலே வந்து விழுந்தது. அந்த இடமே நைமிசாரண்யம் ஆகும். நேமி என்பதற்கு சக்கரம் அல்லது சக்கர வளையம் என்று பொருள். ஆரண்யம் என்றால் காடு. நேமி சார்ந்த ஆரண்யம் என்பதே நைமி சாரண்யம் என்றானது. இங்கு முனிவர்கள் தொடங்கி நடத்திய வேள்வியின் முழு பலனையும் திருமாலுக்கு வழங்குவது என்று முடிவு செய்தனர். வேள்வியில் தோன்றிய ஆவிர்வாகத்தை திருமாலுக்கு வழங்க அதை அவர் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் அருள் புரிந்தார். அப்படியே இங்கு கோவில் கொண்டார். மக்கள் இறைவனை இங்கு ஆரண்ய வடிவில், அதாவது காடுகள் வடிவில் வணங்குகின்றனர். ராவணனை வதம் செய்து அயோத்தி திரும்பிய ராமர் அதற்கு பிறகு அசுவமேத யாகம் செய்த இடம் இது என்று சொல்லப்படுகிறது. அதேபோல சீதை கடைசியில் பூமிக்குள் மறைந்த இடமும் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. ஆதிசங்கரர் இங்கே வந்து தியானம் செய்துள்ளார். கிருஷ்ணபக்தரான கண்பார்வையற்ற சூர்தாஸ் வாழ்ந்த இடம் இது. சவுகண ரிஷி மகாபாரதத்தை மற்ற ரிஷிகளுக்கு விளக்கி கூறிய இடமாகவும் இது அறியப்படுகிறது. 33 தேவர்களும் தவம் செய்த இடம் என்ற பெருமைக்கு உரியதாகவும் இந்த நைமிசாரண்யம் உள்ளது. அப்படி புகழ்பெற்ற புனிதமான கோமுகி நதியை தரிசித்துக் கொள்ளுங்கள் ஆன்மீக அன்பர்களே. இப்போது 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான புகழ்பெற்ற நைமிசாரண்யம் தேவராஜ பெருமாள் ஆலயத்தை காணப்போகிறோம். உள்ளே செல்வோம், வாருங்கள். இத்தலத்தில் எம்பெருமான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் தேவராஜன் ஸ்ரீஹரி என்ற பெயரிலே அருள்பாலிக்கிறார். தாயாரின் பெயர் ஸ்ரீ ஹரிலட்சுமி என்பதாகும். குண்டகவள்ளி என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இத்தலத்தின் தீர்த்தம் சக்கர தீர்த்தம் மற்றும் கோமதி தீர்த்தம். விமானம் ஹரிவிமானம். இறைவனுக்கு சக்கர நாராயணன் என்ற பெயரும் உண்டு. சக்கர நதிக்கரையில் சக்கரத்தாழ்வார், லட்சுமி, சீதை ஆகியோருக்கு கோயில்கள் உள்ளன. மற்ற வைணவ கோயில்களைப் போல அல்லாமல் இங்கு விநாயகருக்கும் தனி சன்னதி இருக்கிறது. ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள், 18 புராணங்கள், 6 சாஸ்திரங்களும் கூட இங்கு இருந்துதான் எழுதப்பட்டிருக்கின்றன. கிருஷ்ணர், பலராமர், பாண்டவர்கள் போன்றோர் இந்த தலத்திற்கு வருகை புரிந்துள்ளனர். தற்போது இங்குள்ள ஆலயத்திலே ஆழ்வார்கள் பாடிய மூர்த்திகள் இல்லை. சக்கர தீர்த்தம் மற்றும் கோமதி நதி ஆகிய 2 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளன. கோமதி நதிக்கு ஆகாசகங்கை என்ற பெயர் உண்டு. இந்த நதிதான் பிரம்மதேவனால் பூமியில் முதலில் படைக்கப்பட்ட நதி என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த தீர்த்தத்தில் நீராடினால் இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம். 14 உலகில் உள்ள அனைத்து தீர்த்தங்களையும் உள்ளடக்கியதாக கோமதி தீர்த்தம் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. அனைவரும் ஒருமுறை நைமிசாரண்யம் சென்று பெருமாளை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற வாழ்த்துகிறோம். தற்போது நாம் வந்திருப்பது நைமிசாரண்யத்தில் உள்ள பாலாஜி கோவில். இதோ பாருங்கள், பகவான் பரந்தாமன் யானைக்கு மோட்சம் கொடுத்த காட்சி. கஜேந்திர மோட்சம். கஜேந்திரன் என்ற யானைக்கு மோட்சம் கொடுத்தார் அல்லவா, அந்த காட்சி அழகாக சிலையாக வடிக்கப்பட்டிருக்கிறது. இதோ பாருங்கள், இது பாலாஜி கோவில். வெங்கடாஜலபதி இங்கே மூலவராக அமர்ந்திருக்கிறார். இது நைமிசாரண்யத்தில் உள்ள பாலாஜி கோவில். இதனை தரிசிப்போம், பாருங்கள். இந்த பாலாஜி கோவிலை கவனித்து பாருங்கள்.
இந்த கோபுரம் அப்படியே நம்முடைய தமிழகத்தில் உள்ள கோவில்களின் கட்டடக்கலை போல அழகோர அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ பாலாஜி மந்திர், நைமிஷாரண்யா, சீதாபூர் மாவட்டம். இந்த போர்டில் என்ன தெரியுமா போட்டிருக்கிறது? இந்த கோவிலின் மூலவர் அப்படியே தெற்கு பகுதியில் உள்ள திருப்பதி பாலாஜி போல வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம். இதை பாருங்கள், மிக அருமையாக கோவிலுக்கு செல்லும் வழியிலே பெரிய ஒரு மண்டபம் அமைத்திருக்கிறார்கள். மாடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன, கோசாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அழகாக வாத்துகள் குரல் எடுத்து கத்தியபடி சென்று கொண்டே இருக்கின்றன. பாலாஜி கோவில் கோபுரத்தை பாருங்கள். ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி தேவிக்கு அழகாக ஒரு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பதி பாலாஜி கோவிலில் இந்த நைமிஷாரண்யத்தில் மிக அழகாக கோசாலை அமைக்கப்பட்டு பசுக்கள் கன்று குட்டிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. பெருமாளுடைய இன்னொரு அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அல்லவா? அடுத்தாற் போல நாம் காணக்கூடிய ஆலயம் அனுமான் கார்கி எனப்படும் அனுமனுடைய கோவிலாகும். இந்த ஆலயத்திலே அமர்ந்து ஆஞ்சநேய பெருமான் தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்த ஆலயத்திலே சிறிய ஹோமகுண்டம் வளர்க்கப்பட்டு அதில் இந்த மட்டை தேங்காய்கள் போடப்பட்டு பித்திருக்களுக்கு தர்ப்பணங்கள் செய்ய மந்திரங்கள் சொல்லப்படுகின்றன. இங்கே நின்று கொண்டிருக்கக்கூடிய புரோகிதர்கள் அதற்காக தட்சணை வாங்குகிறார்கள். கொடுப்பதை வாங்கிக் கொள்வதில்லை, கூட வேண்டும் என்று கேட்கிறார்கள். விருப்பப்படுகிறவர்கள் பித்திரு தர்ப்பணமும் செய்கிறார்கள். இதோ ஒரு நண்பர் பித்திரு தர்ப்பணத்தை அவர்கள் சொல்கிறபடி செய்து கொண்டிருக்கிறார். அதற்கும் சில வசதிகள் இங்கு இருக்கின்றன. நைமிஷாரண்யம் சொல்பவர்கள் இந்த அனுமான் கோவிலுக்கு சென்றால் அந்த பித்திரு தர்ப்பணத்தை இங்கே செய்யலாம். அதற்குரிய ஒரு வாய்ப்பும் இங்கே இருக்கிறது. இந்த அனுமன் கோவிலிலும் ஒரு அழகிய தீர்த்த குளம் இருக்கிறது. நடுவிலே தாமரை வடிவத்திலே ஒரு மேடை, அதிலே சுவாமி சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. மனதுக்கு ரம்மியமாக இருக்கிறது, பார்த்து மகிழலாம். இந்த குளக்கரைக்கு செல்லும் வழி மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சென்று பார்த்து எல்லோரும் ரசித்தார்கள், ஆண்டவனை வணங்கினார்கள். நீங்களும் பாருங்கள், ரசியுங்கள். பார்த்தீர்களா? மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட அந்த தெய்வ திருவுருவங்களை பார்த்து வணங்குங்கள். எங்கே நோக்கினாலும் ராமனும் சீதையும் தான். இதோ மீண்டும் வியாசகாடி எனப்படும் வியாசர் ஆசிரமத்துக்கு வந்திருக்கிறோம். பிள்ளையாரப்பனோடு மகரிஷியின் வியாசர் அமர்ந்திருக்கக்கூடிய காட்சியை பாருங்கள். இந்த வியாச ஆசிரமத்தில் தான் மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அமைந்திருக்கிறது. அந்த ஆலமரம் 5000 ஆண்டுகள் பழமையானது என்று சொல்லப்படுகிறது. இந்த மரத்தின் அடியில் அமர்ந்துதான் வியாச பகவான் 4 வேதங்களையும் புராணங்களையும் சாஸ்திரங்களையும் முனிவர்களுக்கு விவரித்ததாக கூறுகிறார்கள். இதன் மரத்தின் கீழே அமர்ந்துதான் வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. வியாச மகரிஷி சொல்ல சொல்ல பிள்ளையாரப்பன் அதை எழுதினார் என்றும் சொல்லுவார்கள். அது மட்டுமல்ல, சூத பௌராணிகர்
முனிவர் பெருமக்களுக்கு மகாபாரதத்தை சொன்ன இடமும் இதுதான். சுகபிரம்ம மகர்ஷி பாகவதத்தை சொன்ன இடமும் இதுதான் என்று சொல்கிறார்கள். இத்தகைய புனிதமான சேத்திரத்தை, புனிதமான இடத்தை தரிசித்து கொள்வோம். அட்சயவடம் என்று இந்த வாரத்தை சொல்லுகிறார்கள். வியாச பகவான் யாகம் வளர்த்த யாககுண்டம் இதுதான் என்று சொல்லப்படுகிறது. அது இந்த வியாசருடைய ஆசிரமத்திலே பராமரிக்கப்பட்டு வருகிறது. புண்ணிய பூமியான நைமிசாரண்யம் சென்று ராதாகிருஷ்ணரையும் பெருமாளையும் வியாசரையும் தரிசனம் செய்து வாழ்வில் வளமும் நலமும் பெறலாம். அன்பர்களே, நீங்களும் அயோத்தி காசி யாத்திரை செல்ல வேண்டுமா? எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய நம்பர் கொடுத்திருக்கிறேன். எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை மறந்துவிடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக பதிவுகளும் உங்களை வந்து சேரும். மறந்து விடாதீர்கள். ஞானபாரதம் யூடியூப் சேனல் உங்களுடைய சேனல். வாழ்க வளமுடன்.